வேணும், தங்கம் வேணும், வைடூரம் வேணும், எனக்கு பொக்கிஷம் வேணும், புதையல் வேணும், எனக்கு நல்ல பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வேத வசனத்தினுடைய இந்த வார்த்தை எப்படியே சொல்ற பாருங்க. நம்ம மேல இந்த வார்த்தை நம்ம மேல கிரியை செய்யணும்னா, நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் ஊற்று பார்க்கணும், ஆசீர்வாதத்தின் மேன்மையை உயர்த்தப்படணும். யோபெல்லாம் ஆசீர்வச்சாரு, நம்மளே ஆண்டு ஆஸ்வதிக்க கூடாது. உலகத்துல எவங்களும் ஆசீர்வதிக்கிறாங்க, அவன் ஆசீர்வதிக்கிறான், நம்மளே ஆண்டு உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்ற கேளுங்க. நீங்க தேவனுடைய கட்டளைக்கு கவனமா இருக்கும்போது, தேவ சத்தத்துக்கு நீங்க தேவனுடைய கட்டளைக்கு என்னவனுங்க கவனமா இருக்கும்போது, முதல்ல தேவனுடைய கட்டளைக்கு என்னவனும் கவனமா இருக்கணும். ரெண்டாவது உண்மையை செவி கொடுக்கணும். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? உண்மையா செவி கொடுக்கணுமா? தேவனோட வார்த்தை வரும்போது அநேக நேரத்தில் உண்மையா செவி கொடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உண்மையா செவி கொடுக்கும் போது இப்ப சொல்லப்படுற ஆசீர்வாதம் உண்மையில் பலிக்குமா? நம்ம மேல ஆசீர்வாதம் பலிக்கணும் அப்படின்னா, பலிக்கணுமா? தேவனோட வார்த்தை நம்ம வாழ்க்கையில பலிக்கிறோம்னா, நம்ம செவி கொடுக்கும் போது பலிக்கும், நம்ம கவனமா இருக்கும் போது பலிக்கும். ரெண்டாவது வசனத்தை பாருங்க, நீ உன் தேவனை கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உன்மேல் பலிக்கும். பாருங்க, ஆண்டாடி அந்த வார்த்தை எப்படியே சொல்ற பாருங்க. நம்ம மேல இந்த வார்த்தை நம்ம மேல கிரியை செய்யணும்னா, நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மேன்மையை உயர்த்தப்படணும். யோபெல்லாம் ஆசீர்வச்சாரு, நம்மளே ஆண்டு ஆஸ்வதிக்க கூடாது. உலகத்துல எவங்களும் ஆசீர்வதிக்கிறாங்க, அவன் ஆசீர்வதிக்கிறான், நம்மளே ஆண்டு உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு இருக்குல்ல. அப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்ற கேளுங்க. நீங்க தேவனுடைய கட்டளைக்கு கவனமா இருக்கும்போது, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அது உண்மையா செவி கொடுக்கும் போது, சும்மா இல்ல, சும்மா செவி கொடுக்க கூடாது. சும்மா கேட்டுட்டு அதான் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் செய்ய மாட்டேன்னு போவா, ஆனா செஞ்சிருவான், ஆனா வார்த்தை கீழ்ப்படிவான். ஒருத்தர் செய்யறேன்னு வார்த்தை கீழ்ப்படின்னு போறவா, ஆனா செய்ய மாட்டான். அநேக நேரங்கள் நம்மளும் அப்படிதான் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிகிற மாதிரியே பேசுவோம், ஆனா தேவனோட வார்த்தை கீழ்ப்படிய மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கவனமா இல்லாதனாலதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஆண்டவரே என்ன மாத்திரம் ஆசீர்வதிக்காம இருக்கிறீங்க? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? என் வாழ்க்கை மட்டும் ஆசீர்வாதம் இல்லை? ஆனா பைபிள்ல ஆசீர்வாதத்தை குறித்து அவ்வளவு போட்டிருக்குது. நம்முடைய தரித்திரங்களுக்காகவே சிலுவையில பலியானாருங்க. நீங்க ஐஸ்வர்யனாக, நான் ஐஸ்வர்யமாக, அவர் தன்னுடைய பலியானாரு. பாவத்துக்கு மறிச்சா அது உண்மைதான், அது உண்மையான நம்ம பாவத்துக்கு மறிச்சிருக்காரு, நம்மளை பரலோகத்துக்கு மீட்டுட்டாரு, அது உண்மை 100% ட்ரூ. ஆனா ஆசீர்வாதம் வேணும் எனக்கு. எல்லா வார்த்தையும் கவனமா இருக்கும் போது, கட்டளையை கீழ்ப்படியும் போது, நீ கட்டளை கீழ்ப்படியாதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. கட்டளை கீழ்ப்படியணும், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அப்பதான் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க முடியும். ஏங்க, ஓனரு நம்ம வேலை செய்யற உண்மையா இருக்கிறானா பாக்குறானா இல்லையா? உலகத்துல ஓனரு அவன் பொய் சொல்றானா, ஏமாத்துறானா, திருடுறானா, எப்படி இருக்கான்னு பாக்குறான் இல்லையா? உலக மனுஷனே பார்க்கும்போது உண்டாக்குன தெய்வம் கிருபை இருக்குது. ஆனா அதுக்காக திருடங்கையில சாவி கொடுப்போமா? ஆனா ஆண்டவர் நம்ம நிறைய இடத்துல நம்மளை ஆஸ்வதிக்கிறாருங்க, நம்மளை உயர்த்துறாருங்க, நம்மளை அவர் நேசிக்கிறாருங்க. அவர் தகப்பன் வீடு தான். அதே போல தகப்பன் வீட்டுல ஒரு திருடுற பையன்களை சாவி கொடுப்பாங்களா? சொல்லுங்க, உண்மை இல்லாத பையன்களை சாவி கொடுப்பாங்களா? அப்போ நம்ம கர்த்தருடைய கட்டளையின்படி கவனமா இருக்கும்போது, தேவனுடைய நீதி உண்மையா இருக்கும்போது, வார்த்தையை உண்மையா அவர் செவி கொடுக்கும் போது, இப்ப சொல்ற வார்த்தை உங்க வாழ்க்கையில் பழிக்கும். என்னோட இணைந்து இந்த வார்த்தையை கவனிங்க. நீ பட்டணத்துல ஆசீர்வாதம் இருப்ப, நீ வெளியில ஆசீர்வாதம் இருப்ப. எப்படி பாருங்க, நீ கிராமத்துல ஆசீர்வாதம் இருப்ப, சிட்டியில ஆசீர்வாதம் இருப்ப. இன்னைக்கு சிட்டியில போன ஆசீர்வாதம் இல்ல, பட்டணம் போன ஆசீர்வாதம் இல்ல. ஆனா வேதம் சொல்லுது, நீ பட்டணத்துல ஆசீர்வாதம் இருப்ப, சிட்டியில ஆசீர்வாதம் இருப்ப. பாருங்க, உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடு பெருக்கத்தையும், உன் ஆடின் மந்தையும், உன் மிருக ஜீவத்தின் பலனும் ஆசீர்வாதப்பட்டிருக்கும். பாருங்க, நம்முடைய எல்லா ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் கனி, ஆடு மாடு என்ன நடக்குதோ எல்லாத்தையும் ஆஸ்வதிக்கிறாரம்மா. நம்ம வளர்த்துற எல்லா ஜீவரஸ்தான் ஆஸ்வதிக்கிறாரம்மா. ஆனா நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது. ஆனா ஆண்டது வார்த்தை சொல்றாரு, உன் மாடு, நீங்க வளர்த்துற மாடு ஆஸ்வதிப்பாரா. நீங்க வளர்த்துற என்னென்ன மிருக ஜீவன் வளர்த்துறீங்களோ, ஆட்டு மந்தையை ஆஸ்வதிப்பாரா, ஆட்டு மந்தையை பெருக பண்ணுவாராம். அதுக்கப்புறம் உன் கூடையும் மாவு பிசுங்கிற தொட்டியும் ஆஸ்வதிப்பார். நம்ம பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தொட்டி இருந்துச்சு. புதிய ஏற்பாடு நாட்கள்ல நம்முடைய சமையல் கட்டத்தை தொட்டி, மாவு எல்லாமே. அப்ப தேவன் ஆஸ்வதிக்க விரும்புறாரு. நீ வருகிற ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகிற ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். எவ்வளவு பேர் ஆசீர்வாதங்க? நீ வரும்போது ஆசீர்வாதம், போகும்போது ஆசீர்வாதமா. இப்ப ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தர்றாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ மிஸ்டேக் பண்றோம். என்ன மிஸ்டேக் பண்றோம்? ஒண்ணு, தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிறோம், கவனமா இருக்கிறோம், ஆனா சத்தத்தை கீழ்ப்படியாம இருப்போம். இல்ல தேவ சத்தத்தை கீழ்ப்படிவோம், ஆனா கட்டளை மேல கவனமா இருக்க மாட்டோம். அப்ப ரெண்டே நம்ம செய்யும் போது, தேவனுடைய கட்டளைக்கு செய்யணும், கட்டளைக்கு கவனமா இருக்கணும், தேவ சத்தத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்பதான் இந்த ஆசீர்வாதம் பார்க்கணும். இந்த ஆசீர்வாதம் பாருங்க, உனக்கு விரோதமாக எழும்புகிற, உனக்கு உன் சத்துருக்களை
கர்த்தருக்கு முன்பாக முறித்து அடித்து ஒப்பு கொடுப்பாரா. பயங்கரல்ல. உன் வழியில் ஒருவன் எதிராகி புறப்பட்டு வருவான், அவன் 7 வழியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவானா. நமக்கு ஒரு தடவை ஒருத்தர் வர்றான்னா அவனை தாதரிக்க ஓட விட்டுருவார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு முன்னாடி நிற்கும் போதெல்லாம் எதிரிகளை எவனா எழுப்பி வந்தானா அவனை கத்த சங்காரம் பண்ணார். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்ற, எதிரிக்கு நேரம் நிக்கிறோம் ஒழிய கர்த்தருக்கு நேரம் நிக்கிறதுல. அதனால எதிரி நம்மளை துரத்து விடுறான், எதிரி நம்மளை ஓட விடுறான். உங்க வாழ்க்கையில நடக்குது இல்லையா சொல்றது. நீங்க சத்ருவை துரத்த வேண்டிய ஆளா இருக்கிற நீங்க சத்ரு மூல துரத்துறா. காரணம் என்னன்னா, நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்காம சத்ருவை பார்க்கிறோம், சத்ரு மேல கவனமா இருக்கிறோம். கட்டளையின்படி நடக்காம, வேத வசனத்தின் மேல கட்டளையும் நடக்காம, சத்திய ஆவிக்கு கீழ்ப்படியாம, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம என்ன பண்றோம், நம்ம வாட்டுக்கு பயணிக்கிறோம். சரிங்களா? அதனாலதான்